நம்மளுக்கெல்லாம் எப்படி பரோட்டா தேங்காய் சட்னிலாம் சாப்பிட்டோம்னா டேஞ்சரிஸில் வரும். ஆனால் தலைவனுக்கு மட்டும் வாயிலே வச்சா வலிக்கிட்டு போகிற வாழைப்பழம் சாப்பிட்டா மட்டும்தான் டேஞ்சரிஸில் ஏற்படுமாமா. வேடிக்கையாக இருக்குதுல்ல. ஃபோட்டோவில் லவர் கூட டின்னருக்கு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காருல, இவர் தான் மைக்கேல் லோட்டிட்டோ. இவர் எதுக்கு இப்படி உட்காந்துருக்காருன்னா, பின்னாடி நிற்கிற செஸ்னா 150 அப்படின்ற ஃப்ளைட்டை சாப்பிட போகிறாராமா. நம்புற மாதிரி அங்கே இருக்குது. நம்ப முடியல, உண்மைதான். சின்ன வயசுல தெரியாமல் இவர் ஒரு உலக பொருளை சாப்பிட்றாரு. அது இவருக்கு செரிமானமும் ஆயிருக்குது. இதை பார்த்த இவர் அதை ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ரெகுலராக சாப்பிட இவரோட வயிறு குடல் எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ராங் ஆயிருது. சொன்னா நம்ப மாட்டீங்க, இவரோட செரிமான அமைப்புமே ஒரு நாளைக்கு 900 கிராம் உலோகத்தை சாப்பிட்றதுக்கு மட்டும் அலோவ் பண்ணியிருக்குது. தன்னோட 16வது வயசுல ஒரு ஷோ ஒன்று கண்டக்ட் பண்றாரு. என்ன சொன்னா, அசாதாரணமான பொருளெல்லாம் நான் சாப்பிட்டு காமிக்க போறேன் அப்படின்ற மாதிரி அதில் மென்ஷனும் பண்றாரு. இதை பார்த்த எல்லாம் ஊர் ஜனங்கள்லாம் அது எப்படி ஒருத்தனால லப்பரு கண்ணாடி உலோக பொருளெல்லாம் சாப்பிட முடியும் அப்படின்றதுக்காகவே ஒரு ஆர்வத்தோட பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. ஷோவும் நிறைய பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தலைவன் அந்த ஷோ மூலியமா அது உண்மைன்னு நிரூபிச்சும் காட்டிட்டாரு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்மள மாதிரியே டாக்டர் கூட நம்ப முடியாம இவரை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இவருக்கு பிகா அப்படின்ற ஒரு உணவு கோளாறு ஒன்று இருந்திருக்குது. இது மட்டும் இல்லாம சைக்கிள், இந்த சூப்பர் மார்க்கெட்ல தள்ளி போகல வண்டி, இது அப்புறம் அந்த ஃபிளைட்டு இதெல்லாம் சாப்பிட்டதுனால தலைவனுக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் கொடுத்துருக்காங்க. மனுஷன் அந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு நிக்கல, அந்த டம்ளர் திங்கிறதுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு.